யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா COFE 4G modem. இதில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மூலமா வைஃபை யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ஒயர்டை கனெக்ஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் பேட்ச் கேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 2 பின் அடாப்டர் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அடாப்டர்லேருந்து வருது, ஒன்று வந்து டிவிஆருக்கும் ஒன்று மோடமுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா COFE மோடம் ரவுட்டர் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி வோல்ட்டு. மூணாவது சிம் கார்டு போடுற மாதிரி. நீங்கள் இதில் சிம் கார்டு போட்டு அவுட்புட் வந்து ஈத்தர்நெட் கேபிள் மூலமா CCTV DVRக்கும் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் பிசி லேப்டாப்புக்கும் ஒயர்டில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை வைஃபை வேணுனாலும் இதில் வைஃபை ஆப்ஷனும் உண்டு. நீங்கள் சிம் கார்டு போட்டு வைஃபை லைன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிம் நம்ம போடலாம். ஏர்டெல், ஜியோ, உங்கள்கிட்ட என்ன சிம் இருக்கோ, வோடாஃபோன் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். 4G சப்போர்ட்டட். சிம் கார்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. சிம் பார்த்தீங்கன்னா இந்த கட் பண்ணது வந்து உங்களுக்கு வந்து இந்த பவர் சைடு இருக்கணும். கட் பண்ணது லெஃப்ட் சைடு டிசி வோல்ட்டு அந்த சைடு இருக்கணும். சிம் கார்டு போடுறேன். இது பார்த்தீங்கன்னா புஷ் டைப் தான். நீங்கள் இப்போ பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. டிவிஆரோட அடாப்டரை இந்த போர்ட்டில் செட் பண்ணிவிடுங்க. இதில் 2 அவுட்புட் இருக்குது நமக்கு. ஒரு பின்னை வந்து பார்த்தீங்கன்னா மோடம் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இன்னொரு பின்னை நம்ம டிவிஆர் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பின் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிஆரோட பவர் அடாப்டர் ஒயர். இதை நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கனெக்டரில் ஒரு ரெண்டில் கனெக்ட் பண்ணிடுறேன் அடாப்டரை. ஒரு பின் பார்த்தீங்கன்னா மோடமுக்கு, இந்த பின் பார்த்தீங்கன்னா டிவிஆருக்கு போய்டும். ஓகேங்களா? இப்போ பவர் லைட் வந்து இண்டிகேட் ஆகுது ரெட் கலர். சிம் கார்டு போட்டது டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே ப்ளூ லைட் இண்டிகேட் ஆகும். வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். அது கூட நமக்கு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் பேட்ச் கேபிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளூ லைட் இண்டிகேட் ஆகிடுச்சு. நமக்கு வந்து இப்போ சிம் கார்டு டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு அவுட்புட் வேணும்னா ஈத்தர்நெட் மூலயமா கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் CCTV DVRல கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிசி, லேப்டாப் எதுக்கு வேணுமோ நீங்கள் வந்து அவுட்புட் வந்து ஒயர்டு மூலயமா எடுத்துக்கலாம். இல்லை வைஃபையும் இப்போ வந்து எனேபிள் ஆகிடுச்சு. வைஃபை மூலயமா எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். சிம் கார்டு டிடெக்ட் ஆகிடுச்சு. நான் வைஃபை எனேபிள் பண்ணிட்டேன் என் மொபைலில். நேம் பார்த்தீங்கன்னா COFE 4G லைட்னே காட்டுது. கிளிக் பண்ணிவிட்டேன். பாஸ்வேர்ட் கேட்குது. எல்லா COFE டிவைஸுமே டிஃபால்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 0 1லேருந்து 0 வரையும் போடணும். எல்லா COFE டிவைஸுமே நான் எனேபிள் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 0 கனெக்ட் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா COFE 4G LTD கனெக்ட் ஆகிடுச்சு. செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எனக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஒர்க் ஆகுது. இப்போ பாஸ்வேர்டு எப்படி சேஞ்ச் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா COFE LTD கனெக்ட் பண்ணிட்டீங்க அந்த ஒய்ஃபில். இப்போ இதோடைய ப்ரௌசர் ஐடி பார்த்தீங்கன்னா 192.168.100.1. இந்த ப்ரௌசருக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லாகின் பேஜ் வரும். இதான் அட்மின் பேஜ். நீங்கள் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த பேஜுக்குள்ளே போய் தான் பண்ண முடியும். ப்ரௌசர் ஐடி பார்த்தீங்கன்னா 192.168.100.1. பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் தான், அட்மின் ADMIN எல்லாமே ஸ்மாலில். நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ணோன்னே அட்மின் பேஜ் எப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் கார்டு ஸ்டேட்டஸ் இதில் வந்து காமிக்கும். கனெக்ஷன் ஸ்பீட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு டைம் இதில் காட்டும். அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட், டைம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கனெக்ஷன் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிவைஸ் கனெக்டட். இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்டு எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஒயர்லெஸ் எத்தனை கனெக்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே இங்கே நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன், IMI நம்பர், பிராண்டு, சிக்னல் ஸ்ட்ரென்த் நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ ஜியோ சிம் போட்டிருக்கீங்களா, ஏர்டெல், அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு டவர் கிடைக்குதுன்றதை இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டேட்டா நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இதில் போய் பார்த்துக்கலாம். இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செட்டிங்னு ஒரு ஆப்ஷன், அதில் வைஃபை செட்டிங்கில் போய்ட்டேன். வைஃபை செட்டிங் போனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் நெட்வொர்க் நேம், இப்போ உங்களுக்கு COFEன்ற நேம் வேணாம், உங்கள் வேறு ஏதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் நேம் கொடுக்கணுனாலும் இப்போ என் நேம் ராஜா, நான் ராஜான்னு கொடுத்துக்கிறேன்.
கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா இங்கே போய்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நியூ பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு சேவ் கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும். நியூ பாஸ்வேர்ட் சேவ் ஆகிடும். அவ்வளோதான். டாப் 4G மோடம் ரவுட்டர் இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா CCTV DVR யூஸ் பண்ணலாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து CCTV மொபைல் யூஸ் பார்க்கணும்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இருக்கணும். ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பெர் மந்த்தே உங்களுக்கு வந்து 900,000 rupees ஆகும். ஆனால் இதில் நீங்கள் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பேசிக் பிளான், மந்த்லி பிளான் என்ன போடுறீங்களோ ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இதில் சிம் கார்டு மூலயமா ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கேபிள் மூலமா PC, DVR எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை மூலயமா உங்கள் வீட்டில் இருக்க டிவைஸ், ஃபோன் இல்லை வைஃபை கேமராவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிவைஸ். ப்ராடக்ட் வேணும்னா என் யூடியூப் லிங்கில் வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.